ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை பாட்காஸ்ட். பிரேக்கப் என்ற நிலையை அடைந்த பின் வாழ்க்கையில் என்ன செய்வது? பிரேக்கப்ன்றது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லார் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சில பிரேக்கப்லாம் இமேஜினரியாக கூட இருக்குது. அந்த ஸ்கூல் பிரேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்துன்னு தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாயே என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஒரு பிரேக்கப் சாங்லாம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பிரேக்கப் பாடல்கள் வந்தது. இந்த மாதிரி பிரேக்கப்ன்றது ரியாலிட்டியில் பிரேக்கப்னா என்னன்னா ரெண்டு பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க. அதுதான் பிரேக்கப். வேடிக்கை பார்த்துனே இருக்கிறது, இல்லை பின்னாடி போய் சுற்றின்னு இருக்கிறவங்க வராது அப்படின்னு சொல்கிறது பேர்லாம் பிரேக்கப் கிடையாது. ரெண்டு பேரும் மியூச்சுவலாகவே பிடிச்சி லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவலாகவோ இல்லை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கைட்டி விட்டுருக்கலாம். அதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியாயமான காரணங்கள் இருக்கும்போது அப்போ தான் பிரேக்கப்பில் நியாயமான காரணம் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பிரியதுனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் தான். ஆனால் மேக்ஸிமம் யாராவது ஒருத்தவங்க கைட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். ஆங்கில வார்த்தையில் எதுனா சொல்லுவாங்க, டம்ப் பண்ணுறது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள டம்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இதில் டம்ப் பண்ணுறதுலேயே ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா ரீப்ளேஸ் பண்ணுறது. யாராவது ஒருத்தவங்க நல்ல மாப்பிள்ளை இல்லை நல்ல பொண்ணு கிடச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜாலேயோ இல்லைனா லவ் பண்ணே இருக்கும்போது அவனை ஒரு சைடில் யாராவது ட்ரை பண்ணுறாங்க, அந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையோ பையனையோ கட்டி விடுறதோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப வலிக்கும். எப்படி இருந்தாலும் சரி, பிரேக்கப்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு. இப்போ நம்ம வாரணமாயிரம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, வாரணமாயிரத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நிறைய பேர் உடம்பு அப்படியே பிரேக்கப்பால் எல்லாம் அப்படியே உடம்பை ஏற்றி அப்படியே ஃபிட் ஆகி அப்படியே பயங்கரமாக ஆக ஆரம்பித்தாங்க. இல்லைனா குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க முடிவு தான், என்ன பண்ண போகிறோம் பிரேக்கப் அப்புறம் அப்படின்ட்டு. பிரேக்கப்புக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதோ கலை ஆர்வம் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு டைரக்டர் இல்லை மியூசிஷியன் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். நம்ம இதை தான் பண்ண போகிறோம், இதை தான் வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இந்த பிரேக்கப்னு ஒன்று வரும். அப்போ என்ன நினைக்கலான்னா, நான் பெரிய ஆளாக சாதிக்கும் போது, நான் நினச்சதை செய்யும் போது அதை கண்டிப்பாக இல்லைனா அவன் இதை பார்த்து அவன் கஷ்டப்படுவான். நம்மளோட விக்ட்ரி இன்னொருத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்காக இருக்கவே கூடாது. அது அளவுக்கு கேவலமான ஒரு விக்ட்ரியே கிடையாதான். உங்களுக்கு என்னன்னா, அவங்கள ஒன்று மன்னிச்சிருங்க, இல்லைனா மறந்துடுங்க, இல்லைனா அதுக்கு போய் தொலைது சனின்னு விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். யாரையோ ஒருத்தவங்க நான் பழிவாங்க, நான் கிளம்பி போகிறேன், அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கையில் நிறைய எஃபர்ட் போட்டு நீங்கள் அவங்களோட நல்லா இருக்குன்னு காமிச்சிங்க பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வரும், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு ஒரு பையனை பிரேக்கப் பண்ணும். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அந்த பொண்ணு அவங்க புருஷன் கூட ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்கோம். அப்போ அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து, ஏய் வடி எவர் யூ அந்த மாதிரி பேசிட்டு, ஐ எம் ஹியர் ஃபார் அ மீட்டிங் வித் மை ஹஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது உருட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது பையன் என்ன பண்ணுவான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போவான். கடைசியில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் ஐயா 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 சாமி எப்படியா இருக்கீங்க அந்த மாதிரி, ஓ பாஸ் ஹீஸ் மை பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட புருஷன் அவங்களோட எக்ஸை அவங்களுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சூப்பரில், நினைக்க நல்லா தான் இருக்கும். அது எப்படிதான் நடக்கும்? ஒரு வேளை ஊரை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன், இல்லை அவன் ஊரை விட்டு போயிட்டான், நீங்கள் எப்படி போய் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன்? உலகன்றது ரொம்ப பெருசாகிடுச்சு. இல்லை, பெருசாக தான் இருந்துக்குது. அதில் நம்ம இவங்க கண் முன்னாடி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வேளை சிலர்னு நினைக்கலாம். அவங்க முன்னாடி நம்ம நல்லா இருந்தாலே போதும், ஏன்னா இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் இன்னொரு இந்த சூரிய வம்சத்தில் கூட வரும்ல, கலெக்டர் ஆனதுக்கப்புறம் அந்த அம்மா இவங்க வீட்டு வாசலில் போய் உதவி கேட்பாங்கல்ல, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள். அதுவும் இல்லாமல் ஸோ மச் ஆஃப் ட்ராமா. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் ரியாலிட்டியில் என்னென்னா, ஆக்சுவல் ஹாப்பினஸ் என்னென்னா, அது ஒரு பொருட்டாகவே கண்டுக்காமல் மறக்கிறது தான். அதாவது இந்த 5 minutes ரூல்னு நினைக்கிறேன். 5 minutes ரூல்னு நினைக்கிறேன். அந்த ரூல் 5 minutes ரூலா 3 minutes ரூலோ ஏதோ ஒரு ரூல். என்னன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சல்ட் ஆகுது, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை பற்றியே ரொம்ப நேரம் யோசிச்சுன்னு இருக்க ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயம் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்க போகிறது கிடையாது அப்படின்னா, இதை பற்றி 5 நிமிஷம் மேலே யோசிக்காதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பிரேக்கப்ன்றது அப்படி கிடையாது. நம்ம இந்திய சினிமாவில் இல்லை நம்ம கேட்குற கதைகளில் அவங்க டிக்டேட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் அந்த காதல்ன்றது. இந்த காதல்லையே நம்ம பார்த்த படங்கள்லாம் அந்த பையன் படம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பொண்ணு ஓகேன்னு படம் முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய இருக்கும். பேசிக்காக காதல் வேறு, கல்யாணம் வேறு. அதுவே நம்மளுக்கு தெரியாது. ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அவங்களாம் கல்யாணம் பண்ண ஒரு நம்பிக்கையில் தான் நிறைய பேர் சின்ன வயசில் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிகாலிட்டின்றது வேறு. இந்த மேரேஜோட ப்ரெஷர் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும். நம்மளுக்கு நிறைய பசங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு ரேஸில் தான் ஓடுறோம். யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை பார்த்து நீங்கள் ஒரு ரேஸில் இருக்கீங்க, நீங்கள் ஜெயிச்சாகணுன்றது சொல்லும் போது கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் வந்து அவங்க சொல்கிறது உண்மை தான். அதுக்காக நம்ம ஜெயிக்கிற ரேஸ் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொன்னோன்னா, இப்போது அப்துல் கலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைலட் ஆகணும்னு நினச்சாரு. அவர் வந்து என்ன ஆனார்? பிரசிடென்ட் ஆனார். இப்போது விஜய் சேதுபதி வந்து தொடக்கத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் போய் அவர் இருக்கிற இடத்த அவங்க சொல்ல வேண்டிய கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களும் வந்து ஹைப்பா பாதி. அவர் வந்து இட் ஜஸ்ட் வாண்டட் டு பி இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன். பட் என்ன ஆயிடுச்சு, இஸ் எ ஹீரோ ரைட் நவ். அவருக்கு ஃபேன் பேஸு அப்படியே பயங்கரம். அவர் பண்ண வேலை ஒன்றே ஒன்று, அந்த டக்கரு பாட்டு போட்டு இந்த மனுஷங்க மனசில் ஒரு அவேர்னஸை கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஹீரோவாக நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவாக ஆகிட்டார். அந்த மாதிரி வந்து அவங்க ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று தான். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பையனோ பொண்ணோ வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அது புட்டுன்னு போயிடுச்சுன்னா அதை விட நல்லது நடக்கும். ஆனால் அந்த நல்லதை பார்க்க அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, அதை பார்த்து வயிறேறி அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேளை அப்படி நடந்தால் கூட உங்களால் யூ கான் சி, அவங்கள பார்த்து அவங்க டிசப்பாயிண்ட் ஆனதை நம்ம ஃபீல் பண்ண முடியாது. உங்கள் விக்ட்ரின்றது 4 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆசை ரொம்ப சின்னதாக இருக்கலாம், அவங்க ஆசை ரொம்ப பெருசாக இருக்கலாம். அதை நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன்னா இந்த லவ் பண்ணும்போது வந்து நிறைய கேள்விக்கு கரெக்டான பதில் தான் இருக்கும், உண்மையான பதில் இருக்காது. ஒரு பையன் வந்து இல்லை ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ஆள்கிட்ட கேட்குது, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிராமத்து பக்கத்தில் ஒரு நல்ல ஏரிக்கரை ஓரமாக நல்ல இது ஒரு மலை கிராமம் பக்கத்தில் நல்ல வந்து பச்சை பசேன்னு ஒரு லொக்கேஷனில் ஒரு சின்ன வீடு, நம்ம 2 பேரும் மட்டும், ஒரு நாய், அதுக்கப்புறம் வந்து நைட்டு நேரத்தில் வர ஒரு பேய், அந்த மாரி 2 பேரும் வந்து இமேஜினரி ஒரு வாழ்க்கை வச்சுருப்பாங்க. இப்போது அந்த இன்னொரு கேட்குறாங்க இல்லை, அது வந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா பையன் கேட்பான், பையன் சொல்லிச்சுன்னா பொண்ணு கேட்பான், இல்லை வந்து ஆப்போசிட் ஆல்சோ பாசிபிள். இட்ஸ் நாட் அ பிக் டீல். அப்படி சொல்லும் போது இந்த இன்னொருத்தவங்க கேட்கும் போது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆமாம் பிபி சூப்பராக இருக்கும், ஆமாண்டா சொல்லும் சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி தான் நானும் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், அது வந்து கரெக்டான ஆன்சர். மேலே அது கிராமம், அங்கே போய் எவன் இருப்பான், மனுஷன் இருப்பான். ஒரு ஆத்திரம் அவசரம்னா போக முடியாது. திடீர்னு வந்து ஏதாவது மண் சரிவு வந்துச்சுன்னா எங்கே போய் விழுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணோ அந்த பையனோ ரொம்ப ரொமான்டிக்காக பேசும்போது எதுக்கு அவனை கெடுக்கணும், இதுக்கு தானே கரெக்டான பதில், அப்படியே விட்டுருவோம்னு சொல்லிட்டு விட்டுருது. இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் வந்து எங்கேயா வெளியே கூட்டணும் அழுதுனே இருந்துச்சுன்னா, இதோ வெளியே போகிறோம், இப்போ வந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சிலரும் விட்டு விட்டு ஓடுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சின்ன இதுதான் வந்து கரெக்டான பதில்னு அவங்களுக்கு தெரியும், அதை சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து யார்கிட்ட எல்லாருக்கும் தெரியும் இந்த பதில் கரெக்டான பதில்னு. உண்மையை மனசுலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உண்மையை ஓப்பனாக சொல்கிறவன் தான் இருக்கிறதுல கெட்டவனா தெரியும். ஏன் நம்ம பிரேக்கப் பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக எத்தனை பிரேக்கப் ஆகுதுன்னு சென்செக்ஸ் சொல்லுது தெரியுமா? தெரில, யாரும் சென்செக்ஸ் அது யாரும் கணக்கு பண்ணல. ஒரு வேளை ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு நிறைய தான் ஆகும். ஏன்னா வந்து பிரேக்கப்பில் வந்து தன்னைத்தானே வெறுத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அந்த இன்னொருத்தவங்களை வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் தப்பான சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. எல்லாமே ஒரு செல்ஃப் ஹேட்ரட்டுக்கு தான் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிறைய காரணம் இருக்கலாம். அதாவது சில பொருட்களை வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும், சில பொருட்கள் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது. இப்போ ஒரு ஆவரேஜாக எல்லாராலும் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு வந்து ஏதோ ஒரு காஸ்ட்லி கடையில் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு சட்டை இருக்குன்னா எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கீங்க. ஒருவேளை ஒரு ஃபோர்ஜனி வந்து தொடக்கத்தில் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இது யோசிச்சிருக்கேன், இது என்னடா ரொம்ப நல்லவனாக இருக்கானே, இவங்க கூடலாம் வாழ்ந்தால் நம்ம உருப்பட மாட்டோம், இல்லை இவனை ஏமாத்துறது போதும், இல்லை இவளை ஏமாத்துறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பாதியிலே கைட்டி விட்டுருவாங்க. இந்த பாதியில் கைட்டு விட்டதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், எப்படி இதை விட்டு போக முடியும், எப்படி போயிருக்கோம், இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் இருக்கும். அவங்க எப்படி நம்மளுக்கு அந்த துரோகம் பண்ணல, எப்படி அவங்களை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்போம். ஆனால் அது எவ்வளோ நல்ல விஷயன்றது காலப்போக்கில் தான் நம்மளுக்கு புரிய வரும். அதாவது எல்லா தப்புலையும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இருக்குமா. அந்த மாதிரி வந்து நாம் அடுத்த தடவை என்ன தப்பு பண்ணிட்டோம், நாம் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா தப்பே பண்ணாதவங்க யோசிப்பாங்க. தப்பு பண்ணுறவங்கலாம் நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன பிராந்திலே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அதிகமாக யோசித்து அதிகமாக கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க வந்து ஒரு தெளிவுக்கு வருதுன்றது ரேரான விஷயம். ஆனால் ரேராக அவங்க எப்போ அந்த ரேரான விஷயம் எப்போ வந்து அவங்க தெளிவுக்கு வராங்களோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு தடவை பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா திரும்பி வராது அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு ஸ்கேம்லேருந்து இன்னொரு ஸ்கேப்பில் மாற்றவங்களும் இருக்காங்களே, அந்த மாதிரி
நிறைய தடவை கூட நடக்கலாம் சில விஷயங்கள். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணி என் பாஷையில் சொல்லணும்னா, இந்தமாரி எந்த மரத்தில் வந்து நிறைய மாங்காய் இருக்குதோ அதை நோக்கி தான் கல்லெறி வாங்கலாம். அந்தமாரி உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது, நிறைய இந்த மாதிரி இன்னல்கள் வருதுன்னா, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய விஷயம் எதிர்பார்க்குறாங்க, உங்ககிட்ட நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் பாட்டு நீங்கள் வாழுங்க. நடக்குது அது உண்மையோ இல்லையோ, நினைக்க நல்லா இருக்குல்ல, அந்த பேர் நினச்சிட்டு நீங்கள் ஜாலியாக வந்து அடுத்த பையனையோ பொண்ணையோ வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவங்க ட்ரை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.